வணக்க மக்களே, நான் காளிச்சரன். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலர் குன்று அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த கபிலர் குன்றினுடைய வரலாறு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாரி உங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்க காலத்துல மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு குறுநில மன்னர். இந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல அவருடைய அரசவையில் இருந்த கவிஞர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலர் குறிஞ்சி திணையில பாடல்கள் பாடுவதில் வல்லவர். நீங்க கண்டிப்பாக தேர்வுக்கு படிக்கிறவங்க இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாரியினுடைய ஆட்சி மிக செழுமையாக இந்த பகுதியில் இருந்ததா சொல்லிட்டு வர்றாங்க. இது மூவேந்தர்களுக்கு மிகவும் ஒரு உறுத்தலா இருந்ததாகவும், அந்த மூவேந்தர்கள் தான் இவரை பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன்னரை தோற்கடித்ததாகவும் வரலாறு உண்டு. இந்த பாரிக்கு பாத்தீங்கன்னா 2 பெண்கள் இருந்தாங்க, 2 மகள்கள். அவங்க பேர் பாத்தீங்கன்னா அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நண்பர் கபிலர் பாத்தீங்கன்னா அரசவையில மட்டும் இல்லாம அவருக்கு இணக்கமான நண்பராகவும் இருந்தார்.